இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் அன்பர்களே, மேலும் இந்த ஆண்டிலே இந்த ராதாரவி ஒரு 10 படத்தை பெரிய படங்களில் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருக்குமே நல்ல பேர். அதற்கு மூல காரணமாக இருந்த இந்த இன்டர்நெட் பீப்புள் அத்தனை பேருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே மேடையில் உட்கார்ந்திருக்கிற இந்த இங்கிலீஷ் படம் க்ரூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம அற்புதமான ஒரு இயக்குனர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் ஒரு 5 படம் தானே எடுத்திருக்கேன்னு. போதும், அந்த 5 போதும். இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த படத்தை பற்றி. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயக்குனர், குரல் வளத்தின் சொந்தக்காரர் என்னுடைய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள். அதே மாதிரி என்னுடைய அன்பு சகோதரர் அற்புதமான ஒரு இயக்குனர் பேரரசு அவர்களாகட்டும். மேலும் ஏன்னா அவனை பற்றி சொல்லணும், அவர் இதை தப்ப எடுத்துக்க போகிறார், நம்ம பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். அப்புறம் நட்டி என்கிற நடராஜன் சொல்கிறாங்க, எக்ஸலண்ட் ஆக்டர். ஏன்னா அவனை வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காருன்னு நான் பாராட்ட மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். என்ன அவருன்னா அடுத்த படத்தில் போடாமல் இருப்பார். பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்குன்னா நான் பார்த்தேன், கூட நடித்தேன். பட் மிளகாய் என்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நான் சொன்னேன், யாரா அமிதாப் பச்சன் மாதிரி வளர்ந்து கிடக்கிறான் ஒரு ஆள், அற்புதமாக ஆக்ட் பண்ணுறானப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, அது வந்து ஒரு பெரிய கேமராமேன். ஆடாப்பா, இன்னொரு தொழிலை வச்சுக்கிட்டு நம்ம தொழிலையும் வந்துட்டாங்க அந்த ஆள் அப்படிலாம் கிண்டல் பண்ணேன் நான். ஆனால் மிக அற்புதமான ஒரு நடிகை. எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கேமராமேன்றதுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகன். இப்போ நான் நடிச்சிருக்கோம் படம் என்ன என்னை விட்டு போக எங்கிட்ட மோதாதேவா அதே. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர் அத்தனை நேரங்களிலுமே எனக்கு உறுதுணையாக இருந்த சிசர் மனோகர் ஆகட்டும், அல்லது நம்ம அவரை தான் உங்களுக்கு லொல்லு சபா மனோகரை தெரியும் உங்களுக்கு. அவர் குரல்லே பேச்சிலே ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடியவர். மேலும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் இயக்குனர் நாகா வெங்கடேஷ் வந்திருந்தான், எங்கே போயிட்டு வந்துடல. இருந்தாலும் அவருக்கும் எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய ஏஆர்ஓ இருக்கார், ஏன்னா சீனியர் என்னை விட, அதுக்காக சொல்கிறேன். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸாக இருக்காங்க, அவங்க எங்கள் ஊருக்காரங்க, அதனால் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா எப்பவுமே இந்த சக்ஸஸ் ஆகிற படத்துலலாம் இந்த அம்மா வந்து என்னோடய பேட்டி எடுத்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ வந்து பேசியிருக்காங்க, ஒருவேளை இங்கிலீஷ் படமும் சக்ஸஸ் ஆகிடுது. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஹீரோ இசையமைப்பாளர்னு கூப்பிட்டாங்க. பட் நான் கேட்டேன், அவனே கேட்டேன் பாரு, எதுக்கு கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அவன் சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்காது. நான் ரொம்ப சீனியர் இருந்ததுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன். ரொம்ப பக்தியாக கோயிலுக்கு போடுவோம், இந்த காவடி எடுத்துக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போகும்போது என் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் வேணும்னு தான் வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது பொண்டாடிக்காரி சொல்கிறா, எங்கள் பொண்ணு ஒன்றொருத்தனோட ஓடிவிட்டாங்க. என்ன ஓடி போயிட்டானு இவன் எங்கேயும் பார்க்க மாட்டான், நேராக பழனியை தான் திரும்புவான். ஏன்டா முருகா டேய் அப்படின்னு திட்டான், உனக்காக இவ்வளோ தூரம் காவடி தூக்கிட்டு வந்தேடா, பொண்ணு ஓடி போச்சாடான்னு. அந்த டேய் முருகான்னு சொல்கிறான் பாருங்க, அது பக்தியில் சொல்கிறானே ஒழிய கோபத்தில் அல்ல. அது மாதிரி நீ மியூசிக் டைரக்டர் நினச்சிக்கணும். நான் உன்னை டேயும் ஃப்ரெண்ட் தப்பாக. அதனால் உங்கள் மேலெல்லாம் இருக்கிற ஒரு ஆசையினால் சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வரும்போதே கேட்டேன், நான் தாங்க மியூசிக் டைரக்டர்னு சொன்னேன். அந்த தாடிக்கடியே பார்த்தா தெரியுது இவன் தான் மியூசிக் டைரக்டர்னு. இந்த படத்துலேயே நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டது என்னென்னா, டான்ஸ் மாஸ்டர் பார்க்கும்போது ஃபைட்டர்னு நினச்சேன், ஃபைட் மாஸ்டர் பார்க்கும்போது டான்ஸர்னு மாதிரி இருந்தது. அவர் ஒழுங்காக படிக்கட்டு ஏறி வர்றாரு ஃபைட் மாஸ்டர். இந்த டான்ஸ் மாஸ்டர் இதுலேயே வந்து குதிச்சிடுறான், படிக்கட்டு ஏரியா வர மாட்டேன். அதனால் அப்போயே நான் பார்க்கும்போது இப்படி ஒரு பாரதலான ஒரு குரூப்பு. அதில் இவன் இந்த தாடி வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தாப்புல, நான் தானே இசையமைப்பேன். நான் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், படம் ஒன்று பண்ணலான்னா எப்படிங்கன்னு, புது இசையமைப்பாளரை போடுங்கன்னு. ஏன்னா அவங்ககிட்ட தான் இசை இருக்குதுன்னு. என்னங்க எது பழைய ஆளுங்கெல்லாம் எப்படிங்கன்னு. அதெல்லாம் பழசெல்லாம் வந்து எல்லாம் திருடி போடுறாங்க தொல்லை, அதெல்லாம் வேணாங்க. அப்புறமா வந்து இது ஏதாவது சொன்னாலும் அதை போட்டுருவாங்க, ராதாரவி கண்டெம்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்னு ஒரு டைட்டில் போட்டுருவாங்க. அதை காசு கொடுத்து இவனை வாங்குறான், படிக்கிறான் போல இருக்குது. அதை படித்து விட்டு அதில் இவங்க லாபத்தை சம்பாரிச்சு போயிடுவாங்க. அதனால் நான் அதை சொல்ல வரல. பெரிய ஆளுங்களாகிட்ட பெருசாக செலவு பண்ணால் தான் நான் பெரிய ஆளாக முடியும். இப்போ இந்த
மியூசிக் டைரக்டர் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். நான் சொன்னேன், நான் புது மியூசிக் டைரக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது கூடுற பாடம் போட்டு கேட்டுக்கிறேன்னு. அவன் நினச்சிட்டு இருக்கா என்ன பெரிய இசை மேதைன்னு நினச்சிக்கிட்டுல கொடுக்குறேன் டிஸ்கன். எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும் கொஞ்சம் இசையெல்லாம். அதனால் அவருக்கு போட்டு காமிச்சு இவன் மாதிரி ஆளுகளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்க. நாங்கள் அற்புதமாக பண்ணியிருக்கான். என்னென்னா அவனே பாட்டு வேறு எழுதியிருக்கான். அவரை அந்த பாட்டு எழுதுனவங்களாம் சின்ன வயசு பசங்க தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, இந்த ரேப் பாட்டுக்கு ஒன்று எழுதிருக்கீங்க, எப்படா எழுதுறீங்க அந்த பாட்டுக்கெல்லாம்? அது வார்த்தையும் புரியல, ஒரு எழுவும் புரியல, ஏதோ ஒன்று பேசு. அதை விட எனக்கு பெரிய கொடுமை என்னென்னா, அதுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ என் மாப்பிள்ளை இப்போ ராம்கீலம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்மளால் நடிக்கவே முடியாது போல இருக்கு. இப்போ தான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சுதா அவங்க கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல சொல்லிவிடுவேன், படிக்கட்டில் ஓட முடியாது, படிக்கட்டிலேருந்து இறங்க முடியாது, இந்த மாதிரி சண்டை போட முடியாது, இந்த ரேப் பாட்டுக்கெல்லாம் பாட முடியாதுங்க, வாயை அசைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் கண்டிஷன் போடுவேன், அப்போ தான் நான் சக்ஸஸ் ஆகிட்டே வரேன். ஏன்னா இதில் இந்த மாப்பிள்ளை ராம்கீலம் பாடுறான். நான் ராம்கீ பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷமாக இருந்தது. சே, ஏன்னா இந்த வெள்ளை முடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சாரை தான். ரொம்ப இப்போ வந்து வெள்ளை தாடி இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் நான் பார்க்கும் போதெல்லாம் அவரை அந்த வழக்குத்தொழிலோடு வருவார். அவர் ஒரு பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது. வழக்குத்தொழிலோடு வருவார், சாதாரணமாக இருப்பார், என்ன அழகாக இருப்பான் மனுஷன், இளமையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த வெள்ளை தாடி, இந்த என்னது சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த முடியோடு இருக்குது. அழகாக பார்த்து இளமையாக பார்த்தது அஜித்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன், எப்படா அவங்கெல்லாம் வெள்ளை தாடியோடலாம் அழகாக இருக்காங்க. சரி நான் சொல்லிட்டு நான் வெள்ளை முடியோட சுற்றினேன் கொஞ்ச நேரம். அப்போ என்ன பார்த்துல என்னண்ணே வயசாகிடுச்சாண்ணே கேட்டான். ஓகே, அவங்களும் சின்ன பசங்க, அதுலேயும் என்ன எடுத்தா மட்டும் வயசாக அதுலேயும் அடிப்படுது பாரு, முடி மசிறு வச்சா கூட அடிப்படுதுறான்னா இப்போ எவ்வளோ கெட்ட நேரம் நமக்கு அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா மாப்பிள்ளை ராம்கி வந்து இந்த வெள்ளைதாடி இப்போ 3வது ஆள் நான் பார்த்துருக்கேன். இந்த வெள்ளைதாடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரே ஆள். ஆனால் நான் நிறைய சைடு சொல்ல போகிறேன், இப்போ தான் நீ உஷாராக இருக்கணுமா. ஏன்னா இப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இளமை ரெண்டுமே இருக்குது இப்போ இந்த வெள்ளைதாடியோட. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்னை பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க விரும்பினா கூட வயசானவர், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செய்குலி கிடையாது, சேதாரம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு விரும்புவாங்கல்ல, அந்த விருப்பம்லாம் இப்போ முடியாது. ஆக இது ஒரு நல்ல குரூப் தான். அப்போ கூட மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் இன்றைக்கி இங்கிலீஷ் படம்னு ஒன்று போகிறேன், மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ். அதுக்கு பேசும்போது இன்னும் எல்லோரும் என்ன இங்கிலீஷ் படத்துக்கு நீயும் போகிறேங்கண்ணே, ஒன்றே ஒன்று சொல்கிறேங்கண்ணே, தப்பாக எடுத்துக்காத, இங்கிலீஷில் தமிழ் வார்த்தை இப்போ எல்லாருக்கும் புரியுது. இங்கிலீஷ் படம்னா படம் டைட்டிலானேன்னு கேட்குறான், அவ்வளோ அறிவு வந்துருச்சு. இப்போ நீ தேங்க்யூன்னு சொல்லிப்பாரு, என்னம்மா இங்கிலீஷில் சொல்கிறானே அவனை கேட்குறான், அதெல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. ஹலோன்னு சொல்லிப்பாரு, அது இங்கிலீஷ் ஆகிடுச்சு. தமிழ்னு பேசக்கூடிய தலைவர்கள் கூட ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி உன் பொண்டாட்டி பேருன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி பேர் தான் ஹலோ. எதுக்காக சொல்கிறேன்னா, இது இங்கிலீஷ் படம்ன்றது அந்த படம் மாதிரி செஞ்சுருக்காங்களான்றதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்லேயும் நிறைய ஏமாத்துறான். ஒரு பெரிய நடிகை அவங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்க, நம்ம தமிழ் படத்தில் தான் ஹீரோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சுட்டுக்கிட்டே இருப்பான் வில்லன், படவே படாது மேலே, இங்கே அங்கெல்லாம் போடுங்கன்னு ஒரு கைத்தட்டல் வாங்கினாங்க. எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு வந்து தமிழ் படம் இதுதான் நமக்கு சோறு போடுற இடம். இதை வந்து கேவலமாக சொல்லுதுன்னு அப்போவே ஏறி போச்சு. எனக்கு இதுக்கு பதில் சொல்லாமல் விடுறதில்லடான்னு. இதனால என்ன ஒரு 5 படம் கெடும், அவ்வளோதானே, தப்பில்லை போ. ஏன்னா 5வது படத்துக்கு மேலே அது கிடையாது, அது ஒரு ரவுண்டு தானேப்பா. அதனால் அப்படி வச்சுக்கிட்டு நான் மயக்க பிடிக்கும்னு சொன்னேன். நீ நிறைய படம் பார்க்கலம்மா, நீ போய் பாரு, எத்தனை படம் உனக்கு சொல்லணும் உதாரணம். எத்தனை இங்கிலீஷ் படத்தில் சொல்கிறான் சுட்டுக்கிட்டே இருக்கான். என்ன
சும்மா இப்படி 2 துப்பாக்கி வச்சுட்டு பறந்துக்கிட்டே சொல்கிறாங்க அவங்க. டப் டப் டப்னு சேர்த்து அவங்களாம் ஆஸ்கர் கிடைக்குதா? கிடைக்காது. ஏன்னா அவன் கேட்பான், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டல், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த ரெவால்வர்னு கேட்பான். இதோடைய பவர் என்ன, அங்கே போய் அடிக்குதேன்னு அதை கேட்பான் அங்கேயும். அதனால் தமிழ் படம் மட்டும் இல்லாமல் எல்லாம் இங்கிலீஷ் படமும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னால், இப்போ நல்ல வேளை ஒரு இங்கிலீஷ் படம்னு நம்ம தமிழில் வருது. எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படத்தை பார்த்தேன், பேயெல்லாம் காமிச்சாங்க. இப்போ தான் பேய் தான் அடிக்கடி வந்துருச்சு. பசங்க, சின்ன பசங்கள்லாம் தமாஷா பார்க்குறாங்க. நான்லாம் முந்தி வந்து எக்ஸாசிஸ் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில், கேலக்ஸி தேட்டரில் பெங்களூரில் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில் இப்படியே வச்சு பார்த்தேன். அவ்வளோ பயம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. பேயின்னு சின்ன பிள்ளைங்களாம், பேய் பேய் இது பேய் இது பல்லு விடுது, பல்லு பேருங்கிறாங்க. இப்போ யாரும் பயப்படுறதே இல்லை. அந்த அளவுக்கு கொண்டாந்தாச்சு பேய. அப்படி நடுத்தருவுக்கு கொண்டாந்துட்டோம். சினிமா நம்ம விட மாட்டோமே, ஒரு ஆளால் சக்ஸஸ் ஆகிட்டா போனேன். அதே தான் வரிசையாக படம், பேய் படம் தான். அதனால் இப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் படத்தில் எனக்கு வந்து இந்த கேமராமேன் தனியாக ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கடலை எவ்வளோ அழகாக எடுக்க முடியுன்றதை நான் பார்த்தேன். எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காரு. ரொம்ப இந்த ஒரு பாட்டில் பார்த்தேன். அதில் ஏன்னா இப்போ எதுவுமே அதுவும் தெரியல நமக்கு. எனக்கு நடிப்பை தவிர வேறு டெக்னிக்கே தெரியாது. கேமரா முன்னாடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று பண்ணிவிடுவேன். நல்லா ஆக்ட் பண்ணுறேன், தப்பாக ஆக்ட் பண்ணுறேன், அது வேறு பண்ணிவிடுவேன். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. சிஜின்னு ஏதோ சொல்கிறாங்க, அதுவா இல்லை ஒரிஜினலா ஒன்றுமே புரியல. அப்படி இருக்குது இப்போ அப்படி இருக்குல்ல. இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், பெருசாக ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த படத்தில் கூட அவர் எப்பயுமே அந்த டைரக்டருக்குன்னு ஒரு அவருடைய பேர் கொண்டு நீர்வீழ்ச்சின்னு நினைக்கிறேன். அது வச்சுருக்காரு, அதை போட்டுருவார். அதை அந்த நீர்வீழ்ச்சி இல்லாத படமே இல்லை, அது மாதிரி போடுறாரு. அவர் சிஜியில் எக்ஸலண்ட் தாட்டு, பெரிய தாட் அதெல்லாம். அந்த மாதிரி இதில் எது வருது சிஜி எது வருதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு கேமராமேன்னா என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள் அவருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளர் பற்றி தான் சொன்னேன். டைரக்டர்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த ஆளை வீட்டில் பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். இந்த ஆள் நடிச்சிருப்பானோ, நடிகை மாதிரி இருக்கானே, இந்த ஆள் ஹீரோ மாதிரி இருக்கானேன்னு பார்த்தா ஆடுறான். இந்த படத்தில் டான்ஸ் ஆடுறாரு குமார். ஐயோ இது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. ஏன்னா அடுத்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ தான். ஆனால் நல்லா இருக்கார். ஆள் பாருங்க, அமைதியாக இங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப குவைட்டாக இருக்கார். ரொம்ப ஆள் பெரிய உயரமாக ஜெய்ஜாண்டிக்கெல்லாம் இல்லை. ஆனால் ஹீரோ பண்ணி ஒன் ஆஃப் த ஹீரோஸில் 3 ஹீரோஸில் ஒருத்தரா நீங்கள் அப்படி இல்லையா, சும்மா பயப்படுறாரு சொல்கிறதுக்கு. அப்படி தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டைரக்ஷன் பண்ணும்போது பல டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆக்ட் பண்ணுற படத்தை டைரக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்ட டைரக்டர் சொன்னாங்க, எந்த ஹீரோ சார் ஒத்துக்கிறாரு? நான் சொன்ன கதையை நிறைய ஹீரோஸ் ஏற்றுக்கல சார். உங்கள் கதை நல்லா இருக்காது, அதனால ஒரு வேளை ஏற்றுக்கல. அதை நானே எடுத்து ஹிட் பண்ணி காமிச்சேன். நல்லா இல்லாத கதையில் நல்லா இல்லாதவன் நடித்தா தானே ஏன் ஓடும்? ஏன்னா அது அழிஞ்சிபிடாது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் எப்பயுமே. அதனால் நான் சொன்னேன், இப்படி தமாஷெல்லாம் சொல்லி அவர் ஆசுவாசப்படுத்திட்டு சொன்னேன், டைரக்டர் ஏன் நடிக்கக்கூடாதுன்னா பொறாமனத்துக்காக சொல்ல, நீங்கள் டைரக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கதையில் உங்களையே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, கதையை விட்டுருவீங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் அப்படி விட்டாங்க. ஆனால் இப்போ நான் 30 வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், டைரக்டர் ஆகணும் ஆக மாட்டேறேன். பயம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்போல்லாம். ஏன்னா ஒரு வேளை ஏதோ கொலை பண்ணிவிடுவோமோ, ஏன்னா யாராவது சரியாக நடிக்கலன்னா கோவம் வரும் எனக்கு. அதனால் அப்போ ரொம்ப கோவம்காரன். இப்போ கொஞ்சம் அப்படியே சாந்தமாயிட்டேன். இப்போ வந்து கோவம்னா ஒரு மணி நேரம் இருக்குது கோவம், அப்புறம் நின்று போயிடுது. அது மாதிரி ஆகிட்டேன். அதனால் இப்போ டைரக்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அந்த படத்தில் என் கேரக்டர் பெரிய கேரக்டர். ஏன்னா வில்லன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அலையிறம் கெடுக்க கூட மாட்டாங்க யாரும். அப்பா அண்ணன் நல்லவருங்க வல்லவருங்க, சோகமாகவே இருக்கணும், வெள்ளை மீசை வெள்ளை தாடி, என்னங்கடா நம்மளை போய் இப்படி ஆக்கிட்டாங்க கடைசியில். இப்போ நம்ம ஒரு பழம்பெரும் நடிகர் இருந்தார், ரொம்ப பிரமாதமானவர், ஐயா வி நாகையா அவர்கள். அவர் மாதிரி ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டான்ட்டாங்க. இப்போ அதுக்குள்ள ஒரு இளைஞர் அணி வேணும்னா என்ன கூப்பிட்டாங்க இப்போ இருக்கு. ஆனால் இருந்தாலும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கொஞ்சம் கோபமாக திட்டுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் நான் எதுக்காக சொல்லவில்லை, இந்த குரூப்பை நான் சொல்கிறேன், தயவுசெய்து சின்ன படமாகவே எடுக்க கற்றுக்குங்க. சின்ன படம் எடுத்து ரிலீஸ் ஆகி ஓடினா தான் அடுத்த ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் தைரியம் வரும் இன்னொரு சின்ன படம் எடுக்க. பெரிய படம் தான் எப்படியும் ஓடிடுமே, நஷ்டம்னு ஆனால் கூட சொல்ல மாட்டாங்களே வெளியே. 2 வாரத்தில் 500 கோடி லாபம்னு சொல்லுவாங்க. எவன் எண்ணி பார்க்க முடியும் 500 கோடி ஒரே நாளில்? எண்ணவே முடியாது. இல்லை பொய் சொல்ல,
இன்கம் டேக்ஸில் ரைடு பண்ணாங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே 500 கோடி ரைடு பண்ணாங்க. அது எல்லாம் வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சாங்க ஃபோட்டோலாம். 500 கோடி. அது எண்றதுக்கு எவ்வளோ நாள்னா 18 நாள் ஆயிருக்கு. எப்படியா 2 வாரத்தில் சொன்னாங்க? 18 நாள் ஆயிருக்கு 500 கோடியை எண்றதுக்கு. அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லுவாங்க பெரிய படம்னா பெரிய படம் தானே, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் பெரிய படம் நல்லா ஓடினா எல்லாருமே பெரிய படம் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ டேட்டுக்கு கதை கேட்கணும், டைரக்ட் பண்ணணும், அவர் ஹீரோ கதை கேட்கணும், பிடிக்கணும், அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். அதெல்லாம் பெரும் பிரச்சனை இருக்குது அதில். ஆனால் சின்ன படம் மட்டும் ஓடிச்சுன்னா நிறைய பேர் இது மாதிரி எடுத்தா என்ன வரும், ஆசை வரும். அதனால சொல்கிறேன், இந்த தேட்டரில் பல தடவை பேசியிருக்கேன். இந்த மாதிரி தான் நல்லா கை தட்டுவாங்க, ஆனால் ஜனங்க விட்டுருவாங்க. போய் பாரு, கை தட்டின 10 பேரில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், போய் சீடியை பார்க்காம இருக்கவே மாட்டான். அந்த ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே சீடியை போட்டு பார்த்துடணும். பாடா ஒரு குடும்பம் அழிஞ்சதுராய் சாமி. ஏன்னா சொல்கிறேன், நான் தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே மவுத்தில் சொல்லுங்கள். சும்மா இந்த மவுத் டாக்கில் வரணும். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, சரி கொஞ்சம் இந்த தேட்டருக்கு போய் பாருங்கள். அப்போ தானே உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அந்த மதிப்போடையே வாழ முடியும் கடைசி வரைக்கும். வேறு என்ன இருக்குது நமக்கு? வேறு ஒன்றும் சொத்தே கிடையாது. நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்க, கை தட்டிங்க, ரசி. இப்போ ஒன்றும் இல்லை, தொடரில் சொல்கிறாங்க, தினத்தந்தியில் எழுதியிருக்காங்க, ராதா ரவி இந்த ஆண்டு அவார்டு வாங்குகிற வேஷம் பண்ணியிருக்காருன்னு. எனக்கு ஒரு ஒரு அது படித்ததுலேருந்து சொல்கிறேன், எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. பரவாயில்லையே, இப்போயாவது நம்ம நாட்டில் சொல்கிறான் நமக்கு அவார்டு வரும்னு. அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் ஒரு நடிகனுக்கு. அதனால சொல்கிறேன். இப்போ மாப்பிள்ளை நடிச்சிருக்காப்புல ராம்க்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஓடிச்சு தான் இல்லை. அப்புறம் ராம்கி தான் எல்லா படத்துலையும் இது மாதிரி கேரக்டர், வேறு ஆளே கிடையாது. இந்த இளமைக்கு இந்த வேகத்துக்கு ஆள் கிடையாது இப்போ. ஏன்னா எக்ஸலண்ட் ஃபைட்டரு, எக்ஸலண்ட் டான்ஸர். எனக்கு தெரியும், அவரோட நான் அப்போருந்தே நடிச்சிருக்கேன். ஏன்னா நான் இளமையாக இருக்கிற போது வில்லனாக பண்ணேன். அப்புறம் அப்பயும் அவர் இளமையோட தான் இருந்தார், ஹீரோ பண்ணார். இப்பயும் அவர் அப்படி தான் இருக்கார். நான் மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்குள்ள நான் வந்து நம்ம ஹீரோ இல்லையே, நான் கரெக்டாக 64 வயசு கேட்க வெட்டுவேன். ஹீரோ மட்டும் போயிட்டு இருப்பாங்க, ரிவர்ஸில் போட்டுருவாங்க ஒரு கேரு. 34, 33, 32, 30 பயந்துருவேன் நான். ஒரு சில ஹீரோகிட்ட சொல்லியிருக்கேன், மாப்பிள்ள டே ரொம்ப அப்படி குறைச்சி உங்கள் அம்மா கருவுள்ளே போயிட போகிறடா, ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் நல்ல இளமையோடு இருக்கணும், நல்லா இருக்கணும். தம்பி குமார் அவர்கள் இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல நல்ல கருவோட படங்களை எடுக்க வேண்டும். இது மாதிரி சிம்பிளாக எடுத்தால் போதும், இதெல்லாம் ஓடிடும், எப்படியும் ஓடிடும். 3 வாரம் ஓடினா போதுமையா, 3 நாள் ஓடினா போதும். இப்போல்லாம் சின்ன படமாக எடுத்திங்கன்னா 3 நாள் ஓடினால் ஒரு நேரோ லாபத்தில் தப்பிச்சுக்கலாம். பெரிய படமாக இதுனா ஒரு 3 நைட்டு தான் தூக்கம் வராது. ஃபுல்லாச்சா, க்ரௌடு வந்துதான்னு. பெரிய படம் எடுத்தால் 60 நாளைக்கு தூங்க முடியாது. பரவாயில்லையா, ஏதோ ஒன்று முடிவு எடுத்துக்க. தூங்கணுன்றதுக்காக சின்ன படம் எடு, எப்படியும் வந்துடும், லாபம் வரும். இல்லையா? தேட்டரில் இருக்க சைக்கிள் ஸ்டாண்டுக்காரனுக்கு லாபம் வருது, கார் பார்க்கிங்காரனுக்கு லாபம் வருது, நமக்கு வராதா? வரும். அதனால் சொல்கிறேன், உன்னே மனசு வெக்ஸாகி சரி இதில் போயிடலாமா அதில் போயிடலாமான்னு போகவே வேணாம். தைரியமாக எடு, உனக்கு நல்ல வெற்றிகள் வரும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சின்ன படம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வராமையாக இருக்காங்க. பத்திரிக்காரங்க எல்லாத்துக்கும் தான் வராங்க, நல்லா தான் போடுறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து நல்ல படங்களை எடுங்கள். நம்ம வந்து நல்ல படத்தை எடுக்கணும். திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி நல்ல படங்களை எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜனங்களை திட்டாத ஓடலன்னு. விலைவாசி ஒரு காரணமாக இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதை மீறி நம்ம தேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும். ஒரு ஒரு 4-5 தேட்டர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு போல இருக்குது சொன்னாங்க. 10 தேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சிட்டியில். எல்லா தேட்டருமே நல்லா இருந்த ஜனங்க டெஃபினட்டாக போவான். ஏன்னா இப்போ பாதி பேர் இப்போ இந்த ஐநாக்ஸா, அது என்னது ஐநாக்ஸ் தான், அங்கெல்லாம் வர நான் பார்த்தேன். நான் அங்கே வந்தேன், ஒரே ஒரு தடவை போனேன் தேட்டருக்கு போய் பார்க்கணுமேன்னு. அந்த தேட்டருக்கு போகும்போது பசங்க யாரும் படமே பார்க்கல, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சைடில். அப்புறம் வாட் டுமாரோ என்ன போய் இன்னொன்று படம் ஓடிக்கிட்டு இருக்கு, தேடி பார்க்கவே மாட்டேறான். ஏன் செலவு பண்ணிட்டு வந்திருக்கான் ஏன் வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு போய் ஒன்று no tomorrow I got exam. What exam here? Come on, tomorrow I'll book the ticket here. So
ஸோ இப்படி தான் படம் ஓடுது போல இருக்கு ஐநாக்ஸ். ஏன்னா அவன் அடுத்த நாள் வேற புக் பண்ணுறான், அப்போ பார்த்துக்குவான் போல இருக்கு படத்தை. அன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுறான். அது மாதிரி ஒவ்வொருத்தர் 2 தடவை பார்க்குறாங்களே, அது நல்ல தேட்டரை பண்ணால் அதெல்லாம் ஒரு 200 சீட்டோட தேட்டர் ஏசி ரூம் பண்ணிட்டோம்னா போதும், அது பாட்டு ஓடும். இந்த பாப்கார்ன் வேலை, ஐஸ்கிரீம் வேலை அதெல்லாம் பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்னா கூட வந்திருக்கிறது எதை கை நீட்டுதோ அதை வாங்கி தான் தரான். நான் கூட பார்த்தேன், நான் சில டைமில் இதெல்லாம் பார்க்குறேன். நான் இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணதெல்லாம் பேப்பரில் படித்தேன். செயின் ஸ்நாச்சிங் காலேஜில், ஏன்னா அந்த பொண்ணு காட்டியிருக்கோம், இந்த செயின் தான் வேணும் எனக்கு, யார் கழுத்தில் தொங்குதுறான் அவன் பார்த்துருக்கான், அறுத்துட்டு போயிட்டான் போல. அதனால் அந்த படம்லாம் ஓடுது, அந்த தேட்டர்லாம் நல்லா ஃபுல்லாக தான் போகுது. என்ன 2 தடவை ஒருத்தன் பார்த்தேன், எதுக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸே இருக்கியாங்க. படமே நான் பார்த்தேன்ப்பா, படம் என் படமே பார்த்தேன். என்ன ஒரு முடிக்கு மரியாதை கூட கொடுக்கலையா எனக்கு, பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வெளியே போய் பேசுகிறான், என்ன சனியும் பேசுகிறானோ தெரியல, விட்டா கேட்க முடியும். என் முன்னாடி உட்காந்துருக்கும் போது மட்டும் கேட்குது சத்தம், படத்தில் சைலன்சிங் வந்தால் இவன் டைலாக் கேட்குது. நம்மளே சிங் பண்ணிக்க வேண்டியதுதான், இதுதான் இருக்கும் போல இருக்கிறான்னு அது ஒன்று. அதனால் நல்ல படங்களாக விடுங்க, நல்ல தேட்டரில் விடுங்க. அந்த தேட்டருக்காரர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து சின்ன படத்துக்கெல்லாம் ஒரு ஷோவாவது கொடுங்க, ஒரு ஷோ கொடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஷோ கண்டினியூவாக ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா இது நல்ல படம் நல்ல படம் தெரிஞ்சு இந்த படத்தை அப்புறமா நீங்களே 4 ஷோக்கு மாற்றுவீங்க. 4 ஷோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக ஓடும். ஏன்னா அதுக்காக சொல்கிறேன் நான், தயவுசெய்து சின்ன படத்தை வாழ விடுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க யாரும். நான் தேட்டருக்காரங்களை தப்பு சொல்ல, நல்ல படம் சொல்கிறீங்க, பாருங்களேன், நல்ல படத்தை பார்த்துட்டு சொல்லுங்களேன். நீங்கள் பெரிய படம் போட்டிருக்கீங்களா, அப்போ திட்டுறீங்களா, இது என்ன படம் இது எடுத்துருக்கான் பாரு அப்படின்னு திட்டுறீங்கல்ல. இந்த திட்டாமல் இதெல்லாம் இங்கிலீஷ் படம்லாம் விட்டிங்கன்னா நல்லா ரசிக்கிட்டாவது பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து இது மாதிரி இங்கிலீஷ் படம்லாம் விட்டிங்கன்னா we can take even a French film, we can take an Italian film, not only an English film. அதனால் எல்லா விதத்திலையும் நாமும் முன்னேறி நல்ல, ஏன்னா நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் புதுசாக சின்ன பசங்க எல்லாம் வெறியாக இருக்காங்க. அவங்க வெறிக்கு நீங்கள் தீனி போடுற மாதிரி கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தால், ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே சப்போர்ட்டோடு இருந்தால் டெஃபினட்டாக தமிழ் ஃபீல்டு தலை நிமிர்ந்து நிற்கும். இன்னும் நிறைய காக்கா முட்டைகள் வரும், நிறைய கோலி சோடாக்கள் வரும், நிறைய வரும் அது மாதிரி படங்கள். அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு கூட பாருங்கள், இப்போ கோலி சோடா பார்த்துட்டு நாங்கள் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அனாதை ஆசிரமத்தை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். அது டெஃபினட்டாக ஜனங்களுக்கு பிடிக்குங்க, சின்ன படமாக ஓடுங்க. அதுக்காக சொல்கிறேன், தம்பி குமார் அவர்கள் மன தைரியத்தோடு இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்காரங்கிட்ட சொல்லி அது ஓடும் போது ஓடட்டும், அதுவாக ஓடும். நல்ல மனசோடு ரிலீஸ் பண்ணி, எப்பவுமே சமையல் என்பது தண்ணியில் இருக்கிற டேஸ்ட்டு, பருப்பில் உறுப்பில் அதை உப்பு போடுற டேஸ்ட்டில் இல்லை, வர்றவங்க நல்லா சாப்பிடணும்னு மனசார சமைச்சோம்னா அதுவே நல்லா இருக்கும். சமைக்கும் போதே வந்துட்டான் இவனுக்கு இதை கிண்டி வேற கொடுக்கணும், சாப்பிடவே முடியாது. அந்த வீட்டில் குடிக்க கூட தண்ணி குடித்தா கூட அசிங்கமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், அதனால் மனதால் எல்லாரையும் அணைத்து கொண்டு தமிழ் ரசிகர்களையும் கேட்டுக்கொள்வது, தேட்டரில் படம் பாருங்கன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி, டான்ஸ் மாஸ்டர்லேருந்து ஃபைட் மாஸ்டர்லேருந்து எல்லாருக்குமே சொல்கிறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடுத்த ட்ரைலரில் போடும்போது கொஞ்சம் ஃபைட்டையும் போட்டு கொடுங்க. ஏன்னா நான் ஃபைட்டே இல்லாத மாதிரி படம் போடுக்குன்னு நான் நினச்சேன், ஒரு ஃபைட்டு தானே, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டு விடுங்க. ஏன்னா எல்லா யூனியனுமே வாழணுமே. ஒரு சினிமாவால் தான் 24 யூனியன், 24 கிராஃப்ட், ஏறத்தாழ 50,000 பேருக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் என்று சொல்லி என்னுடைய அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் என்னை அழைத்தமைக்கு உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி.